வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். என்ன ப்ரோ, ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணும்போது இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் போட்டேன். இப்போ நான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோயும் காணும், ஆளையும் காணும். 2 படம் வந்துருச்சு, இன்னொரு படம் வருது. அவார்டெல்லாம் வாங்கினேன், அதுக்கப்புறம் படம் வருதுன்னு சொன்னேன். அதான் என்னாச்சு, ஒரு சின்ன பிரச்சனைகள், சின்னதுன்னு இல்லை நிறைய இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்து இதையும் கொஞ்சம் பார்க்கறதுனால தான் இப்போ டிலே ஆகுது. ஆனால் வந்து இதுக்கு வந்து அப்பாலஜி நான் வந்து கேட்டுக்கிறேன். என்ன தான் வந்து 1 வாரம் 2 வாரம் அப்டேட் இல்லைனாலே நிறைய பேர் போயிடுவாங்க. ஆனால் எனக்காக இத்தனை நாள் நீங்கள் இருந்து வெயிட் பண்ணி நல்லதாக ஒரு படம் வரும்னு நம்பிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார ரொம்ப என்ன சொல்ல வருது, இந்த இதையே வந்து நான் ஒரு இதாக நினச்சி கும்பிட்டுக்கிறேன், உங்கள் காலாக நினச்சி. ஏன்னா அந்த லெவலில் வந்து சப்போர்ட்டு விட்டு போகாமல் இருக்கிறீங்க. அந்த ஒரு இதுக்காகவே நான் சொல்கிறேன். அது இல்லாமல் என்ன ப்ரோ, சரி இப்போ படம் பண்ணுறேன்ற எப்போ வரும்னா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு ப்ளஸ் இந்த இது இருக்குன்றதுனால தான் டிலே ஆகுது. அதனால் வந்து இப்போ இத்தனை நாள் வந்து அப்டேட் கொடுக்காம இருந்த, 1.5 வருஷம் படமே எதுவுமே சொல்லாமல் இருந்த, நடுவில் ஒரு படம் வருதுன்னு சொல்லி எங்கெல்லாம் ஏமாற்றிட்டு அப்படின்னு கொஞ்சம் இது இருக்கும் தான். அதுக்கு அப்பாலஜி பண்ணுற விதமாக இந்த வாரத்துக்குள்ளார, இந்த வாரம் இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் கூட ஒரு போஸ்ட் ஒன்று வந்துடும். அந்த போஸ்ட்டில் வந்து அடுத்து 2 அப்டேட் இருக்கும். என்னதுன்னா, இந்த மாதத்துக்குள்ளார ட்ரெய்லர் வந்துடும். ஆனால் அது எந்த டைம்ன்றது அந்த போஸ்டரில் தான் இருக்கும். அதே நேரம் இப்போ M4 மதன் 4 என்னோடய 4வது படத்தோட அப்டேட்டு, நான் இப்போ பண்ணது காதல் புதிர், அது இருக்கும். அது இல்லாமல் M5 5ஆவதாக ஒரு படம் பண்ணணும் இல்லையா, அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர் வரும்போது அந்த போஸ்டரோட டைட்டில், அதை என் கூட சேர்ந்து யார் நடிக்கிறாங்க, லீடாக யார் நடிக்கிறாங்கன்றது அதில் அப்படியே இருக்கும், அதில் இருக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து பக்தர்கள் பொறுமை காக்கும் மாதிரி, பக்தர்கள் வந்து அப்படி கேட்கக்கூடாது, தெய்வங்கள் பொறுமை காக்கும்ன்ற மாதிரி நான் உங்களை தான் நினச்சி கேட்குறேன். இன்னும் வந்து கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படியே அடுத்த மந்த்துக்குள்ளார எப்படியே கண்டிப்பாக வந்துடும், படம் வந்துடும். இந்த மாதத்துக்குள்ளார எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெய்லர் வந்துடும். நைட்டு போஸ்டர் ஒன்று வரும். அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு. ஏன்னா எம்டி ஸ்குவாட் வந்து நான் மட்டும் கிடையாது, எனக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கூட ஐடியா போய் பார்த்தீங்கன்னா ஓனர்னு ஒருத்தர் இருக்கும், நான் வந்து கீழே தான், டாப்பில் ஒருத்தர் இருக்கிறார், நான் வெறும் பேஸ்மெண்ட்டு தான். நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் அப்டேட் வேணும், இல்லை அவரும் டேரக்டர் தான், அவர் ஏதோ படம் பண்ணுறாரு, நீங்கள் அந்த அப்டேட்லாம் அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்டேட்டை சொல்லிடுறேன். இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு போஸ்டர் வரும்னு இருக்குது. அது இன்றைக்கி நைட்டு வருமா இல்லை நாளைக்கால வருமானு எனக்கும் தெரியாது, வாப்பனா சொல்கிறேன். இன்றைக்கி வந்தாலும் வந்துடும். ஆனால் அந்த போஸ்டரில் தான் அடுத்து 2 அப்டேட் இருக்கும். M4ஓட ட்ரெய்லர் இருக்கும், ட்ரெய்லரில் ரிலீஸ் டேட் இருக்கும். அதே நேரம் M5 அடுத்து வரப்போகிற ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்துச்சுன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டருக்கு அடுத்து வரப்போகிற போஸ்டரோட டேட் இருக்கும். அந்த டேட்டில் என் கூட யார் லீடாக நடிக்கிறாங்க அது இருக்கும். ப்ளஸ் வந்து டைட்டில் வந்துடும். அப்புறம் அந்த இதுவும் வந்துடும், கூட யார் என் கூட லீடாக நடிக்கிறாங்க அது வந்துடும். ரிலீஸ் எந்த வருஷன்றது வந்துடும். ஏன்னா இப்போ இந்த வருஷம் இதுவே எண்டு வந்துருச்சு, அடுத்த வருஷம் வருமா இல்லை இந்த வருஷமே வருமானது அதில் தான் இருக்கும். சரிங்களா? அதனால் இன்னொரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த அமைதியை காக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.